கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோஹிம் விடுதலின் வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைய இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவர் உயர்த்தி நம்ம சேர்ந்து பாடப்போகிறோம். அவர் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. அவருடைய துணை இல்லாமல் ஒரு நொடியும் நம்மளால் இருக்கவே முடியாது என்ற பாடல் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நீங்க இல்லாமல் எங்களால் வாழவே முடியாது. இல்லாம என்னால் வாழவே முடியாது. உங்க துணை இல்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால் வாழவே முடியாது. உங்க துணை இல்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாதுப்பா. எங்கள் தந்தை நீங்க தான், எங்க தாயும் நீங்க தான், எங்கள் சொந்தமும் எங்க நண்பரும் எங்கள் உயிரெல்லாம் நீங்க தான்ப்பா. நீங்க எங்க கூட இருக்கும் பொழுது அப்பா எங்க வாழ்க்கையில ஒரு ஜெயம் உண்டாகும். அப்பா நீர் மாத்திரம் எங்களுக்கு போதுமே. அந்த ஆண்டவரை உயர்த்துகிறோம். என் தந்தை நீங்க தான், என் தாயும் நீங்க தான், என் சொந்தம் நீங்க தான், என் பந்தம் நீங்க தான். சொல்லுமா, என் தந்தை நீங்க தான், என் தாயும் நீங்க தான், என் சொந்தம் நீங்க தான், என் பந்தம் நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், நீங்க தான் எனக்கு அப்பா. இந்த காலை நேரத்துல நீர் இல்லாத வாழ்வு ஒரு வாழ்வே இல்லப்பா. நீர் எங்களுக்கு துணையாளர், எங்களை நடத்துகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை அபிஷேகிக்கிறவரே. ஓ எனக்கு எல்லாம் நீங்க மாத்திரம் எங்க வாழ்க்கையில போதுமானவராய் இருப்பீராக. கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும். நீங்க தான் எங்க வாழ்க்கையில எல்லாம். எல்லாமே இயேசுவே, நீங்க எனக்கு எல்லாம். நீங்க எல்லாவற்றுக்கும் நீங்க எல்லாவுமா இருக்கிறீரே அப்பா. நாங்கள் எந்த நிலையில எந்த சூழ்நிலைகள் நின்றாலும் எங்களை ஆண்டவரை தைரியப்படுத்தி எங்களை திடப்படுத்தி எங்களுக்கான ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. ரபஷகரதலரா. அந்த ஆண்டவரை உயர்த்துகிறோம்ப்பா. எங்க தந்தையும் தாயும் சொந்தமும் பந்தமும் நீங்க தான்ப்பா. எங்க உயிரே நீங்க தான். எங்களை ஜீவனை தந்தவரும் ஒரு புதிய ஆயுசினால புதிய வருஷத்தை காண செய்தவர் நீங்க தான்ப்பா. நாங்கள் கர்த்தருடைய கருத்துக்குள்ள அடங்கி இருக்கிறோம். உடைய பிரசன்னத்தில் அடங்கி இருக்கிறோம். உடைய வார்த்தைக்குள்ள அடங்கி இருப்பதற்கு கர்த்தர்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா. நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். ஹல்லேலூயா. நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எங்க வாழ்க்கையில நீங்க எல்லாம். நீங்க தான் எங்களுக்கு எல்லாம்ப்பா. நீரே எங்களுக்கு எல்லாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கர்த்தரை துதித்தோம், ஆராதித்தோம். அவர் தான் நமக்கு எல்லாமுமா இருக்கிறார். எந்த சூழ்நிலைகள் நம்மளை அரவணைக்கிற ஆண்டவர் இயேசு நம்ம கூட இருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியோடு தொடர்புடையதான வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தாவீது ராஜாவினுடைய சகல குமாரரும் கூட ராஜாவாகிய சாலமோனுக்கு அடங்கி இருந்தார்கள். சாலமோனுக்கு அடங்கி இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனுஷன் தனக்கு மேலாய் இருக்கிறதான அதிகாரம் உள்ளவர்களுக்கு, எஜமானுக்கு நாம் அடங்கி இருக்கணும்.
நமக்கு மேலே உள்ள அரசாங்க அதிகாரிகளுக்கு நாம் அடங்கி இருக்கணும் பிரியமானவர்களே. ஒரு கீழ்ப்படுதல் நமக்கு ரொம்ப அவசியங்க. நமக்கு அதிகாரத்தில் இருக்கிறதான ஆட்சியாளர்களுக்கு நம்ம அடங்கி இருக்கணும். அவங்க சொல்கிறதான நல்ல ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படுதலுக்கும் நம்ம என்ன செய்யணுங்க, செவி கொடுக்கணும். ஒருவேளை ஒரு மனிதனுக்குள்ளே இந்த அடங்கி இருக்கிறதான ஸ்பாவம் இன்னைக்கு இருப்பதில்லை. எஜமானுக்கு கீழாக நம்ம அடங்கி இருக்கணும் பிரியமானவர்களே. அவங்க சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும், நம்ம ஒபே பண்ணுகிறதான அனுபவம் இருக்கணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிவதில்லை, தனக்கு மேலே இருக்கிறதான அரசாங்கங்களுக்கும் அது சட்ட திட்டங்களுக்கும் அவர்கள் கீழ்ப்படிவதில்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எஜமானுக்கு நீ அடங்கி இரு. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். எல்லா வேலைக்காரர்களும் எஜமானுக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கணுங்க, பாத்திரராக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. நீங்கள் நல்லா கவனிங்க, ஆண்டோடைய நாமம் தூசிக்கப்படாது. நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகள், கர்த்தரை சேவிக்கிறவங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவங்க, கர்த்தரை பின்பற்றுறவர்கள் என்ன செய்வதில்லை, எஜமானுக்கு தனக்கு மேலாக இருக்கிறதானே அவர் நபர்களுக்கு என்ன செய்வதில்லை, அவர்கள் கீழ்ப்படிவதில்லை. அந்த கீழ்ப்படுகிற அனுபவம் இன்னைக்கு இருப்பதில்லை. காரணம் என்ன தெரியுமாங்க, அவர்களுக்குள்ளாய் காணப்படுகிற சுயம், அவங்களுக்குள்ளாய் காணப்படுகிற மேட்டிமை. இது நிமித்தமாக என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்கெல்லாம் பாருங்க, இவங்க ஒரு கிறிஸ்தவங்க, இவங்க ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க, இவங்க கீழ்ப்படுகிறது இல்லை, பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நமக்குள்ளாய் காணப்படுகிறதான இந்த கீழ்ப்படியாமையின் தன்மை ஆண்டவருடைய நாமம் இன்னைக்கு தூசிக்கப்படுகிறது. அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறேன், நான் கர்த்தரை சேவிக்கிறேன் அப்படின்னா அவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், தனக்கு கொடுக்கப்பட்ட எஜமானுக்கு நாம் அடங்கி இருந்து நாம் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 2வது நீதிமொழிகள் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனம். மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். புத்திமானோ தன் வாய் என்ன செய்கிறானா, அடக்கி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாயின் வார்த்தைகளில் நம்ம அடக்கம் இருப்பதில்லைங்க. நம்ம வாய் பேசாமல் அடங்கி இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, புத்திமானோ தன் வாய் என்ன செய்கிறாங்க, அவன் அடக்கி கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தன் வாயை அவன் அடக்கி கொள்ளுகிறான். இன்னைக்கு அநேக நேரங்களில் வசனம் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியால் பாவம் வராமல் போகாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள்னா நம்ம ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆவியில நிரம்புறோம், ஆனால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்ன வேணும், அடக்க வேணும் பிரியமானவர்களே. அதே அதிகாரத்தில் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். 27 வாசித்துருங்க. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். நல்ல கவனிங்க, வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனங்களின் படியே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், விவேகம் உள்ளவர்களாக இருக்கணும், புத்திமானாக இருக்கணும், ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும் பிரியமானவர்களே. இன்னைக்கு வசனம் சொல்லுகிற, நீ வாய் பேசாமல் அடங்கி இரு, உன் நாவை அடக்கு அப்படின்ற வேதம் சொல்லுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 39வது சங்கீதம் 39வது சங்கீதம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு, என் நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். பாருங்க, அவர் சொல்றாரு, நான் நாவினால பாவம் செய்யாதபடிக்கு என் வழி என்ன செய்கிறேன், காத்து என் நாவை கடிவாளத்தை கொண்டு அடக்கி வைக்கிறேன். அப்போ நம்ம எதை அடக்கணுங்க, நம்ம நாவை அடக்கணும். உலகத்தா சொல்லுவாங்க பழமொழி, நுணலும் தன் வாயால் கெடும், தவளை தான் வாயால் கெடும். இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை எது தெரியுமாங்க, தான் வாய் தான். தன் வாயினால் அநேக பாவங்கள், தன் வாயினாலே அநேகருக்கு என்ன இருப்பதில்லை, அடக்கம் இருப்பதில்லை. தான் பேசுகிற வாயின் வார்த்தைகள் நிமித்தமாக அநேக குடும்பத்தில் பிரச்சனை வரும், அநேக உறவுகள் பிரிஞ்சு போவாங்க. இப்படி துர்ச்செய்தியை பரப்புவது, புறங்கூறி திரிவது, இல்லாத ஒன்றை இருக்கிறதை போல சொல்லுவது, நயவஞ்சகமாய் பேசுவது, இப்படிப்பட்டதான காரியம் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்கிறது, தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நல்ல கவனிங்க, உனக்குள்ள நாவல் அடக்க இல்லை, ஆனால் ஆண்டவரை ஆஸ்வதிக்கணுங்க. என் வாழ்க்கை நன்மையா இருக்கணும், என் வாழ்க்கை செல்வ வாழ்வா இருக்கணும் விரும்புறீங்களா? ஆனால் வசனம், உன் நாவை அடக்கு, உன் வாயை அடக்கு, உன் வாயின் வார்த்தைகள் எச்சரிக்கையாக இருக்கணும். சொற்களின் மிகுதியால் பாவம் இருக்கும்.
பாவம் இராமல் போகாதுன்னு வசனம் சொல்லுகிறது. நம்ம நாம் அடக்கணுங்க. நாம் அடக்கலைன்னா இப்படி வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, கிருபை இழந்து போயிடுவோம், ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவோம், நன்மை இழந்து போயிடுவோம். உதவி செய்கிற மனிதர்கள் உதவி செய்யாமல் போயிடுவாங்க. இவ்வளோ பேசுகிறாங்களே, இவ்வளவு காரியங்களை செய்கிறாங்களேன்னு சொல்லி நமக்கு வர வேண்டிய நன்மைகளை கூட இழந்து போயிடுவாங்க. வசனம் சொல்லுகிறது நாம் அடக்கணும், இப்படி வாயை அடக்கணும். பிரியமானவர்களே, அடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆவதாக 25வது அதிகாரம் 28வது வசனம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். தன் ஆவி அடக்காத மனுஷன் மதில் இடிந்த ஒரு பட்டணத்தை போல இருக்கிறானா. அப்போ நம்மள கவனிங்க, நம்ம எதை நல்லா அடக்கி பழகணும்னு வசனம் சொல்லுகிறது. தன் ஆவியை அடக்கணும். ஆவியில் ஒரு அடக்கம் இருக்கணுங்க. நம்ம ஆவியில் நம்ம என்ன செய்யக்கூடாது, மேட்டிமை வந்துடக்கூடாது. நீங்கள் அநேக நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், நான் செபிக்கிறேன் என்று சொல்லி அநேகருக்குள்ள இந்த ஆவிக்குரிய மேட்டிமை வந்துருங்க. நான் ஊழியம் செய்கிறேன், அதிகமாக கொடுக்குறேன், அப்படி அநேக மேன்மை, சபையை குறித்த மேன்மை வரும், உறவுகளை குறித்த நான் சொந்த பந்தத்தில் நான் தான் வசதியானவன், என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட படிப்பு இருக்குது, இந்த குறித்ததான சில மேட்டிமை நமக்குள்ளே வரும் பொழுது சில பேர் அது ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப மேட்டிமையாக இருப்பாங்க. நான் தான் சர்ச்சில் முன்னாடி பாட்டு பாடுறேன், என்னையை போல பாடுவதற்கு யாரும் இல்லை, என்ன போல கீபோர்டு வாசிப்பதற்கு யாரும் இல்லை, என்ன போல மியூசிக் வாசிப்பதற்கு எனக்கு யாரும் இல்லை, என்ன போல ஆராதனை நடத்துவதற்கு யாரும் இல்லை. ஒரு மேட்டிமை வரக்கூடாது. அப்படி ஒரு மேட்டிமை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா வேதம் சொல்லுகிறது அவனுடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்க்கையா, மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ நம்ம ஆவி அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பட்டணமா பாருங்க, அந்த பட்டணம் பாழா போச்சா. இன்னைக்கு நம்ம ஆவி அடக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை பாழா போயிடும். நல்ல அபிஷேகம் இருக்கும், நல்ல வார்த்தை இருக்கும், நல்ல பாடுற தலைமை இருக்கும், தாளந்துகள் இருக்கும். ஆனால் நமக்குள்ள அந்த ஆவியை நம்ம அடக்கலன்னு வச்சுக்கோங்க, நிதானிக்கலை, நமக்குள்ள ஆவியில் ஒரு தாழ்மை இல்லைன்னா, ஆவிக்குரிய வாழ்வில் நமக்குள்ள வந்து ஒரு கிருபைகளை நம்ம காத்துக்கொள்ளலைன்னா என்னுடைய வாழ்க்கை ஒரு மதிலிடிந்த பட்டணம். இந்த வார்த்தையை கேட்குறது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் சரி பண்ண விரும்புகிறாரு. நீ அவருடைய கருத்துக்குள்ள அடங்கியிரு. இதில் எதில் சரியில்லாமல் இருக்கிறீங்க, எந்த காரியத்தை நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீங்க, எந்த பிரச்சனை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள், ஒருவேளை இதில் நீங்கள் தவறு பண்ணியிருக்கிறீங்களா, எஜமானுக்கு கீழ்ப்படியிலே அவங்கள சரி பண்ணுங்க. வாய் வார்த்தைகள் அடக்கம் இல்லையா, சரி பண்ணுங்க. ஆவியில் அடக்கம் இல்லை, எனக்குள்ள ஒரு சின்ன மேட்டிமை, அதெல்லாம் தூக்கி ஏறிங்க. எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அற்புதம் செய்கிறவர் அவரு, வல்லமை விளங்க பண்ணுறவர் அவரு, சுகம் தருகிறவர் அவர். ஊழியக்காரங்க நாங்கள் ஒரு சின்ன கருவி தாங்க. எங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபா வரங்கள் தான் செயல்படுகிறது. அதனால் எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை குறித்தோ அபிஷேகத்தை குறித்தோ கர்த்தர் மேன்மை பாராட்டணும். கர்த்தர் தான் எங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் அற்புதம் செய்கிறவர், கர்த்தர் விடுதலை தருகிறவர், அவர் சுகம் தருகிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு அவர் தான் கிரியை செய்கிறாரு. ஊழியக்காராகிய நாங்கள் எங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க ஒன்றும் இல்லை, நாங்கள் சிறுகணும். அவருடைய நாமம் தான் அந்த பூமியில் மகிமைப்படணும். ஆனால் இந்த பூமியில் எதை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க தெரியுமா? தன்னுடைய நாமத்தை, தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்தை தான் அநேகர் என்ன செய்கிறாங்க, உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆவியில் தாழ்மை இல்லை. கர்த்தரை குறித்த மேன்மையை உயர்த்துற ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், மனுஷர்களாக இருக்கட்டும், கர்த்தரை உயர்த்தாமல் தன்னையும் தனக்கு கொடுத்தப்பட்ட கிருபைகளை தாளந்துகளை உயர்த்துறாங்க. கொடுத்த தேவனை உயர்த்துகிறது இல்லை. அல்லேலூயா. நம்ம ஆவியில் அடக்கமாக இருக்கணும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது ஒரு தீர்க்க தரிசி இருந்தாங்கன்னா அந்த தீர்க்க தரிசியினுடைய கைகளில் அந்த ஆவி, அந்த அதிகாரம் அடக்கப்பட்டு இருக்கிறது, கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த ஆவி யார் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா தீர்க்க தரிசிகள் கைகளிலே அது என்ன செய்யப்பட்டிருக்குங்க, அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆவியை கர்த்தர் தீர்க்கதரிசிகள் கையில் கொடுத்து அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், எந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தணும்னு சொல்லி நிதானத்தோடு தெளிவாக ஆவி என்ன செய்யணுங்க, நம்ம அடக்கி நம்ம பழகி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அதனால் தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து வர வார்த்தையை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அஜாக்கிரதையாக நடக்கக்கூடாது. ஜெபிக்கும் பொழுது சொல்லி ஜெபிக்கிற வசனத்தை, சொல்லுகிறதான ஆலோசனைகளை, சொல்லுகிறதான செய்தி நேரத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ஆவியில் தெளிவுள்ளவர்களாக இருந்து அந்த ஆவியானவர் பேசுகிற தீர்க்க தரிசனம் உள்ள வார்த்தையை கேட்டு அந்த ஆவியில் நீங்கள் அடங்கி இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு பாயிண்ட் வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நல்ல கவனிங்க, ஸ்திரீயானவளுக்கு அந்த அடக்கம் என்பது எதை குறிக்குது? அந்த மேலே அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நல்ல கவனிங்க, 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:8. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினால் ஆவது, பொன்னினால் ஆவது, முத்துக்களினால் ஆவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினால் ஆவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நற்கிரியைகளினாலே தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். புறம்பான அலங்கரிப்பு இல்லைங்க, தனக்குள்ளாய் இருக்கிறதான அந்த அலங்கரிப்பு, தகுதியான வஸ்திரம், ஞானம், தெளிந்த புத்தி, தேவ பக்தி என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் ஸ்திரீகள் எப்படிப்பட்டவங்களாய் இருக்கணுங்க? நற்கிரியை உள்ளவர்களாய் இருக்கணும். அப்போது நம்ம அடக்கமுடையவர்களாக இருப்பது எதை குறிக்கிறதுனா, நமக்குள்ளே இருக்கிற தாழ்மை, நமக்குள்ளே இருக்கிற தகுதியான வஸ்திரத்தை உடுத்துவது, நம்ம தகுதியான காரியங்களை செய்வது, நற்கிரியைகள் ரொம்ப முக்கியம். அடக்கம் அப்படின்றது என்னென்னா, மற்றவங்களுக்கு முன்னாடி அப்படி பௌவியமாக இருக்கிறது இல்லை. அடக்க முறையை நற்கிரியைகள் செய்கிறவர்களாக இருக்கணுங்க. தகுதியான வஸ்திரம், ஞானம், ஞானத்தினால் நிரப்பப்படணும். இன்றைக்கி அனைவருக்கு என்னது வெக்கம்னா என்னன்னு தெரியல. பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்கிறது இல்லை, இன்றைக்கி தகுதியான வஸ்திரத்தை உடுத்துவதில். ஆலயங்களுக்கு வரும் பொழுதும், வெளியில் இடங்களுக்கு போகும்பொழுதும், ஃபங்க்ஷனுக்கு போகும்பொழுதும் நம்ம பிள்ளைகள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். பிள்ளைகளுக்கு சில அடக்கம் ரொம்ப அவசியங்க. தகுதியான வஸ்திரம், தகுதியான வஸ்திரம், ஞானத்தினால் என்ன செய்யணும்? பிள்ளைகள் இருக்கணும். மற்றவர்களுக்கு முன்னாடியில் ரொம்ப ஞானமாக பிள்ளைகள் பேசணும். பெரியவர்களுக்கு முன்பாக கவனமாக செயல்படணும். ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம வளர்த்தெடுக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம அடக்கமாக இருக்கும் பொழுது மாத்திரம்தாங்க கர்த்தர் நாட்களை நன்மையாகவும் வருஷங்களை செல்வ வாழ்வாய் போக்குவார்கள். அவர் நமக்கு எல்லாவுமாக இருக்கிறார். நிச்சயமாக இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் அவருடைய கரத்துக்குள்ளே நீங்கள் அடங்கியிருங்க. அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் அடங்கியிருங்க. அவருடைய சத்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது உங்கள் நாட்கள் நன்மை, உங்கள் வருஷம் செல்வ வாழ்வா நீங்கள் போக்குவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு விஷயம் கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி ஹல்லேலூயா. உங்களை சீக்கிரம் நல்ல பிதாவை, நீங்கள் தந்த நல்ல கிருபை நாளுக்காக அப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறையா. இந்த ஆண்டவரே வருஷத்தில் அப்பா துவக்க நாட்களுக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறையா. இதில் நாங்கள் எந்த காரியத்தில் நாங்கள் தவறி இருந்தாலோ அப்பா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவர் உடன்படிக்கை நாங்கள் பண்ணுகிறையா. நாங்கள் எஜமானுக்கு அதிகாரம் உள்ளவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே எங்கள் வாயின் வார்த்தைகளை நாங்கள் அடக்கமுடையவர்களாக இருக்கணும். மற்றவிடத்தில் நாங்கள் பேசுகிற காரியங்கள் நாங்கள் கடிவாளம் விட்டவர்களாக நாங்கள் இருக்க தேவன் எங்களுக்கு அனுகிரக செய்வீராக. எங்கள் ஆவியை நாங்கள் அடக்கி தீர்க்க தரிசனத்துக்கு நாங்கள் அடங்கி இருக்கவும் கர்த்தர்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா, அனுகிரகம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே பெண்களாக இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் அடக்கமுடையவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா ஒருவேளை ஆண்டவரே தவறி இருப்பாங்கன்னா, நற்கிரியைகள் எல்லாம் தவறி இருப்பாங்கன்னா, ஞானத்தினாலும் தகுதியான வஸ்திரத்தை உடுத்துவதிலோ தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருப்பதில் ஒருவேளை தகுதி இல்லாமல் ஒருவேளை போயிருப்பார்கள் என்று அவர்களை தகுதிப்படுத்துங்க, அவர்களை ஸ்திரப்படுத்துங்கய்யா. ஞானமுள்ள ஸ்திரீகளாக இருக்கட்டும் அப்பா, புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்கட்டும், குணசாலி உள்ள ஸ்திரீயாக இருப்பார்களாக. அவர்கள் கர்த்தருடைய கருத்தில் அடங்கி இருந்து அப்பா ஆண்டவரே சாட்சிகளாக எழும்பட்டு ஐயா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் எதெல்லாம் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள் திறக்கப்படுவதாக, அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமைகள் இறங்கி வரட்டும் ஐயா. இன்னைக்கு கர்த்தரை சேவிக்கிற, கர்த்தரை பின்பற்றுகிற, அவருடைய கரத்துக்குள் அடங்கி சேவிக்கும் பொழுது வருகிற சகல நன்மைகளையும் அப்பா சகல ஆசீர்வாதங்களையும் ஜனங்கள் சுதந்தரிப்பார்களாக. எல்லா ஜனங்களும் சாலமோனுக்கு அடங்கி இருந்தார்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதே போல ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து, ஒருவருக்கொருவர் அடங்கி இருந்து, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அப்பா ஊழியம் செய்ய, குடும்பங்களை நடத்த அப்பா ஆண்டவர் அனுகிரக செய்வீராக. மனதார இவர்களை வாழ்த்துகிறோம் ஐயா. நீங்கள் அவருடைய அடங்கி சேவித்தாள் நாட்கள் நன்மை, வருஷம் செல்வ வாழ்வா போக்குவார்கள். இந்த வருஷத்தில் அப்படிப்பட்ட நன்மைகளை கிருபைகளை தந்து கனப்படுத்துங்க. மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.